வசனத்துக்கு நேராக போகலாம். இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிற வசனம் தேவனுடைய பிள்ளைகளை செப்பனியா 3ஆம் அதிகாரம், செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிங்க. 3:12 வாசிப்போமா? நான் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையாய் இருப்பார்கள். ஒரு சிறுமையும் எளிமையுமான ஒரு ஜனத்தை நான் மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தரின் மேல், கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். நம்பிக்கை இழந்து போன அல்லது நம்பிக்கை அற்ற, இனி நம்புவதற்கு வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் ஏதாயிலும் ஒரு பிரச்சனை உங்கள் சிந்தையில் ஓடிக்கொண்டு இருக்கும், அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கும், அல்லது உங்களுக்குரியவர்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் சிக்கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு சிறுமையான கூட்டம், ஒரு சிறு கூட்டம், ஒரு மீதியான கூட்டம் கர்த்தரையினுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். இந்த உலகம் ஒரு நம்பிக்கையற்ற உலகம். இந்த உலகம் நிரந்தரமானதா அப்படின்னா இல்லை. ஒருவேளை இந்த பாஸ்போர்ட்டு அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம்லலாம் டெம்பரவரி அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்லாம் கேட்பாங்க. ஒருவர் வாடகை வீட்டில் இருந்தால் அவங்க டெம்பரவரி அட்ரஸ், ஒருவர் சொந்த வீட்டில் இருக்கிறாருன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் போடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேன், இந்த உலகமே பெர்மனண்ட் கிடையாதுயா. இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது. லைஃப் இஸ் டெம்பரவரி. வாழ்க்கையே ஒரு நிரந்தரமற்றது தான். சரியா? ஒரு காலத்தில் தோன்றி இன்னொரு காலத்தில் மறைந்து போய்விடும். பிரசங்கி சொல்லும்போது காலையில் மலர்ந்து சாயங்காலம் வாடி போகிற ஒரு புல்லுக்கும் ஒரு பூவுக்கும் மனுஷன் ஒப்பாக இருக்கிறான். அதான் உண்மை. அப்போ இந்த கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில். சிலர் 70 வருஷம் ஓடுவார்கள், சிலர் 85 வருஷம் ஓடுவார்கள், சிலர் 90 வருஷம் கூட ஓடுவார்கள். ஏன் 100 ஆண்டு ஓடினவர்கள் நாட்டில் உண்டு. சிலர் 50 வயதில் ஓட்டத்தை முடிப்பார்கள், 45 முடிப்பார்கள். நம்ம சொல்ல இயலாது. ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் என்ன பேச போகிறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற ஜனம் யார்? கர்த்தரை நம்புகிற ஜனம் யார்? ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு நமக்கு தேவை விசுவாசம். ஆனால் வரப்போகிற காலத்துக்கு தேவை கர்த்தருடைய பிள்ளைகளே நம்பிக்கை. தற்காலத்திற்கு தேவை ஃபெய்த். பட் கர்த்தருடைய பிள்ளைகளே, டுமாரோ இஸ் அவர் ஹோப். சரியா? அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்க. அதாவது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் ஆண்டவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இன்னும் எங்களை தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒரு பெரிய தேவ மனிதர், ஆண்டவரை முகமுகமாக சந்தித்தவர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர், சபைகளை உருவாக்கினவர். எல்லா சபைகளுக்கும் அந்த திட்டங்களை, சட்டங்களை, சர்ச்சினுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதினவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவரே சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, பிழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. தன்னுடைய பொதுவாக இன்னைக்கு எங்களை மாதிரி பிரசங்கியாராக இருக்கட்டும், உங்களை மாதிரி விசுவாசிகளாக இருக்கட்டும், தங்களுடைய ரியாலிட்டியை சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்கேன், ஐஎம் ஆல்ரைட், ஐஎம் ஓகே, ஓகே ஓகே, நான் நல்லா இருக்கேன்றாங்க. நல்லா இருக்கேன். எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ரியாலிட்டியை பேசுவார். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, அற்று போக, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின, எனக்குன்னு ஒரு பலம் இருக்குது, என்னால் பலத்துக்கு மிஞ்சின பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று அப்படிங்கிறார். உண்டாயிற்று. ஆனால் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 10ஆம் வசனம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். மரணத்தில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று சரீர பிரகாரமான மரணம், அது எல்லாருக்குரியது. இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு மரணம், ஆன்மீக மரணம், ஆத்துமாவில மரணம். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை பாருங்க, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரியமானவர்களே, உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அளவுக்கு பாரம் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கா? கடன் பாரம் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கா? பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய அழுத்தம். இப்போ என்னை பொறுத்தவரையில் திருமணத்துக்கு திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் பெற்றோருக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா? எப்படி இது யாருக்கு தெரியும்னா, இந்த சட்டுப்பட்டு அந்த காலங்களில் கல்யாணத்தை முடித்து 22, 23, 22 வயசில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க பெருமையாக பேசிவிடுவாங்க, நாங்கள்லாம் டக்கு டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிக்கணும், என்னுடைய குறுகின 40 ஆண்டு கால அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். ஒரு வாலிப தம்பியின் மேலே ஒரு தெய்வீக திட்டம் இருக்குமானால், ஒரு வாலிப மகள் மேலே ஒரு தெய்வீக டிவைன் பர்பஸ், புரியுதா? அந்த கிங்டம் கான்செப்ட், அந்த கிங்டம்னுடைய பிளானு, கிங்டம் ஸ்ட்ராட்டஜி, அவளை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாருன்னா அவ மேலே பிசாசு பயங்கர கண்ணும் கருத்துமா இருப்பான். அவளை சரியான பாதையில் நடத்தணும்னு பெற்றோர்கள் பிரயாசப்படுவாங்க. ஆனால் பிசாசு பல போராட்டங்களுக்கு வந்துடுவான். சிலருக்கு ஒரு விசுவாசிகளாக ஒரு சர்ச்சுக்கு போனாங்களா, ஒரு கொயரில் இருந்தாங்களா, அல்லது ஒரு கேர்செல், ஒரு ஒரு செல் மீட்டிங், செல் குரூப்பில் இருக்கிறோம், அவ்வளோதான். அது முடிச்சோன்னு வீட்டு போய் சாப்பிட்டு, அது கூட அந்த வாரம் போகலன்னா எனக்கு ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு, இப்போ சாரின்னா ஓகே சாரி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது வேறு குரூப்பு. நான் சொல்கிறது அந்த குரூப்பு கிடையாது. தெய்வீக சித்தம் நிறைவேறணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு இந்த ஆத்துமா தேவை அப்படின்னு ஆண்டவர் பிளான் பண்ணியிருப்பார். அவர்களோட அவன் என்ன பண்ணுவான், போராடுவான். அந்த போராட்டத்தை தாயும் தகப்பனும் கண்டுபிடிக்கணும், அந்த பிள்ளைகளும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம். சரியா? நம்ம என்ன நினைப்போம், நீங்கள் நினைப்பீங்க நமக்கு தாண்டா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ போராட்டம், அவங்களுக்கு நல்லா சட்டுப்பட்டு முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்கன்னு. செட்டில் என்ன ஆகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த நாட்களில் நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டா, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டான போது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராம அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன், அது பாசிட்டிவாக பேசுறது. அன்பாக சொல்கிறேன், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பேச வேண்டாம். புரியுதா? நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், அவர் நடத்துவார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மரித்தோரை விட்டு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்கு நிச்சயத்து இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் எப்படியாகிலும் வரும், ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அவரை நம்பி இருக்கிறோம். நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஏதாயிலும் ஒரு அழுத்தம், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், பிள்ளைகள், சரீர பலவீனம், ஊழியத்தில் நெருக்கம், பரிசுத்தமாக வாழ முடியாத போராட்டம், எதிர் வல்லமைகள் உங்களை வாட்டி வதைக்குது. இதன் மத்தியில் நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் நம்பி இருக்கிறவர் எங்களை தப்புவிப்பார் என்று நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி நம்புவேன். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன். எனக்கு கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அந்த பணம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, லேண்டெல்லாம் இருக்குது, லேண்டை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. உங்கள் லேண்டு யாருக்கு வேணும்? ஆமாம், இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பா என்று ஆண்டவர் கேட்டாது. அதனால நான் அவரை நம்புகிறேன். எல்லார் கைகளை உயர்த்தி சாந்தரபாஹா துராபாரியாந்தரஹா. இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நாங்கள் உம்மை சுய பலத்தை நான் நம்பல. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், எங்கள் மேல் என்றால் என் படிப்பு, என் பணம், என் சொத்து, என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு, என்னுடைய நான் வைத்திருக்கிற ஷேரில் இருக்கிற காரியம், ஷேர் திடீர்னு கவுந்துரும். ஆனால் கர்த்தரோ நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். பாடுவோமா? Thank you Lord. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்முடைய நம்பிக்கை அவர் தான். எல்லாருமே கொஞ்சம் காலம்தான் நம்மோடு இருப்பாங்க, அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நம்ம பிள்ளைகள் கொஞ்ச காலம் கூட இருப்பாங்க,
அப்படி கணவன் கொஞ்ச காலம் இருப்பாங்க, அல்லது மனைவி முன்னுக்கு போயிடுவா, அல்லது கணவன் முன்னுக்கு போயிடுவாங்க. தாத்தா பாட்டியம்மெல்லாம் கொஞ்ச காலம்தான், நண்பர்கள்லாம் கொஞ்ச காலம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறலாம் கரெக்ட் தான் பிரதர் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒருத்தரை பார்த்து சொன்னேன், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு, ஆமாம் 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 இன்று இருக்கிறவர் நாளைக்கு இல்லை அப்படின்னு அவர் உடனே வசனத்தை எடுத்து சொன்னார். ஆனால் இன்னும் அவங்க செட்ரைட் பண்ணல, ஒழுங்குபடுத்தலை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், ஈப்ரூ சாப்டர் 3 verse 14, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போமா? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஆரம்பத்தில் வைத்த நம்பிக்கை. இப்போ நான் சொன்னல, நான் 40 இயர்ஸாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், 41வது ஆண்டா பேசுகிறேன்னு. அதுக்கு முந்தினால ஒரு 3.5 வருஷம், புரியுதா, 81ல் நான் கர்த்தரை நம்ப அவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த 81ல் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நான் வைத்த நம்பிக்கையில் இன்னைக்கு எதாகிலும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. அதான் சபைக்கு சொல்லும்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஏர்லி லவ். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட மோசம். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லைன்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க, தண்ணி கொடுப்பாரு. காடை இல்லைன்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க, காடை கொடுப்பார். அதோட அவரை விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? எது தேவைன்னா ஒப்பாரி வைப்பாங்க, அவர் வருவார், அற்புதம் செய்வார், அப்புறம் விட்டுருவாங்க. இன்றைக்கி அப்படித்தானே சபைகளில். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றவன்லாம், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போல்லாம் சர்ச்சுக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியல, மருத்துவமனை வாசலில் மணிக்கணக்காக உட்காந்துருப்போம்ல, நம்ம கலெக்டர் வாசலில் மணிக்கணக்காக உட்காந்துருப்போம்ல, நம்ம ஆலயத்தில் 1.5 மணி நேரம் ஆயிட்டுன்னா, 2 மணி நேரம் ஆயிட்டுனா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக நம்ம முதல்வரோட அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கிற மாதிரி பண்ணுற ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களே சார். அதுக்கேற்ற மாதிரி தான் சர்ச்சும் மாறி அந்த 1.5 மணி 2 ஹவர்ஸில் முடிச்சு லாடிஸ் கூட ஆல் த டைம் பேசி, பார்க்கிங்கில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு, கறிக்கடையில் ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு. நல்லா கவனிக்கணும், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆரம்பத்தில் கொண்டிருந்த லவ் இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பேப்டிசம் எடுத்த அந்த 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 சில நாட்களில் ஒரு வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட எங்கள் வீடெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பாரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, லீதியாளுடைய இருதயம் திறந்த உடனே லீதியாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களே. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன் நான். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்புறேன், 16ஆம் அதிகாரம், ஐ திங்க் ஸோ, எடுத்துக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் அப்போ தான் நீங்கள் சரியான ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், போதும், அதாவது அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டுருச்சு. முதல்ல 14ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்துட்டார். அதாவது சொல்லியவைகளை பவுல் பேசினதெல்லாம் கவனிக்கும்படி கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். 15ஆம் வசனத்தில் அவர்கள் வீட்டால் ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஞானஸ்நானம் எடுத்தோன்னே என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் தங்கி இருங்க. அப்போ இதய கதவு திறக்கப்பட்டா வீட்டு கதவு திறக்கப்படணும் ஊழியத்துக்காக. உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடக்குதா? உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒருக்கையாவது உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் 2-3 விசுவாசிகளை அனுப்புங்க, முடிஞ்சால் நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைங்க. இருக்கா?
உங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கிறீங்களா? சும்மா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், கம்யூனிகேஷன் மெம்பராக இருக்கிறேன், கம்யூனியன் கொடுக்குற மெம்பராக இருக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட் பிரதர். நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையான ரட்சிப்பு வீடுகளிலே ஜெபங்கள் நடக்கணும், வீடுகள் ஜெபக்கூடாரமாய் மாறணும், அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமாம், அந்த நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களெல்லாம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைகளில் பேப்டிசம் சர்வீஸ் நடத்துவாங்க. இத்தனை பேருக்கு பாஸ்டர் பேப்டிசம் கொடுத்தேன் பாரு. இப்போ அந்த சத்தத்தையே காணாம, சத்தத்தை ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு பங்கு உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய ஷேர் கிடைக்கும். சும்மா நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்தியானுக்குள்ளே இருக்கிறார், நான் என் மைண்டு ரினியூ ஆயிடுச்சு, நான் கர்த்தருடைய பிள்ளை, சும்மா வாய் பேச்சுக்கு வாய் சவடாலுக்கு நல்லா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த வசனத்தில், இதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அதை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனான உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், இந்த நம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும், மேன்மை பாராட்டலையும், மேன்மை பாராட்டுதலை கொடுக்கும், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அங்க முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவுக்கு பங்காயிருப்போம். இங்க முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருந்தால் அவருடைய வீடாயிருப்போம். அழகா இருக்குல்ல பைபிள் ஸ்டடி? முடிவு பரியந்தம். அப்போதான் நம்ம அவருடைய வீடு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? 3:16 1 கொரிந்தியர். அப்போ நீங்களும் நானும் தான் வீடு. அந்த ஜப வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு, அல்லது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அல்லது முடிவில் சண்டை போட்டுட்டு, இந்த மாதிரி இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். பக்கம் இங்கே ஆலயத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுறோம். நம்ம இங்கே ஒரே 2 குரூப், அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னுக்கிட்டு ஒரே பாலிட்டிக்ஸ் இன்னைக்கு. அப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், எந்த பாலிட்டிக்ஸில் நீங்கள் கலக்காதீங்க, அது சத்துருவுக்கு கிரிய. சரியா? அப்போ இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பில், அதை நம்பிக்கையில் முடிவு பறிந்த நிலைச்சிருந்தா நீங்கள் கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாக இருப்பீங்க. சரியா? ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பில் முடிவு பறிய நிலைத்திருந்தால் அவருடைய வீடாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு இப்போ எனக்கு இல்லை. ஆரம்பத்தில் பைபிள் படித்த மாதிரி இப்போ நான் பைபிள் படிக்கலை. ஆரம்பத்தில் இருந்து ஆத்தும ஆதாய ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு நான் இப்போலாம் போகிறது கிடையாது. நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பிஸ்னஸில். மல்டி மில்லியனர் ஆகிட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? அம்பானி அதோனியாவோட பெரிய ஆள் ஆகிட்டீங்களா நீங்கள்? ஆரம்ப காலத்தில் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டணும், இன்றைக்கி அந்த வைராக்கியம்லாம் இல்லை. ஏதோ சாப்பிட்றது, போகிறது, வர்றது, கடைக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமான அப்படியே கடையை சுற்றிட்டு வந்துட்டு, புரியுதா உங்களுக்கு? காலையில் ஒரு சர்வீஸை முடிச்சுக்கிட்டு, இதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி செய்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பினா தான் எழுப்புதல் வரும்யா. சபை மனம் திரும்பணும்யா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கி ஆண்டவரே சபை மனம் திரும்பணும், சபை தான் மனம் திரும்பணும், அவங்க மனம் திரும்பணும். அந்த ஆட்சியாளர் வரணும், இந்த ஆட்சியாளர் போகணும், அதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு. சபை மனம் திரும்பணும். சபைனா நீங்களும் நானும் தான். எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் மனம் திரும்பணும், என் குடும்பம் மனம் திரும்பணும். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்த வைக்கணும். சுய பலத்தை நான் நம்பக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியை நான் முடித்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறணும். ஒவ்வொரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும், ஒவ்வொரு வீட்டில் துதியின் சத்தம் கேட்கணும், ஒவ்வொரு வீட்டில் ஆராதனையின் குரல் கேட்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறீர், மனம் இறங்குகிறீர், இரக்கம் பாராட்டுகிறீர். ஆண்டவரே, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆதி அன்புக்குள்ளே விசுவாசிகளை கொண்டு வாங்க, வாலிப தம்பிமார்களை கொண்டாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ள இன்னைக்கு சபைகளில் அபிஷேக கூட்டங்கள் கிடையாது. சபையில் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற நேரங்கள்லாம் குறைஞ்சு போச்சு.
ஆராதனை நேரம் அதிகமாயிருச்சு, அபிஷேகத்துல குறைவான நேரம் மட்டும்தான் ஜெபிக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட காலங்கள் வரும்படி நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறீர். நாளைக்கு காலையில ஆண்டவரே 5:30 மணி ஆண்டவரே குறுஞ்செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். அப்பா அப்பா, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எப்போது என்ன வேணுமானாலும் நடக்கக்கூடிய உலகம், நாங்கள் ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க உதவி செய்யும். எங்களுடைய ஜெயமும் ஊழியத்தையும் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 9 வகையான ஜப ஆண்டவர் இயக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, ஜூம் பிரேயர் வாரியர்ஸை நாங்கள் பிளஸ் பண்றோம். உம்முடைய கரம் கூட இருந்து நடத்திட்டு ஆண்டவரே, எங்களுடைய பெங்களூர் ஆண்டவர் பிரேயர் சென்டர், ஆண்டவரே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 2 பிரேயர் சென்டர்களை உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் குடும்பத்தை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது என்ன நினைச்சு நம்ம ஜேஎம்எம் ஃபேமிலியை நினைச்சு, குறிப்பாக மீடியா, அப்புறம் வர்ஷிப் டீம், ப்ரேயர் டீம் சரியா நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன். அதனால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, சுய பலத்தை நம்பக்கூடாது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை திரும்ப ரினியூவல் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.